Hi, hello, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல நம்ம டாக் அக்ரஷன் எதனால டாக் ஒரு ஓனருக்கு மேல டாக் அக்ரஷன் ஆகுதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ஸ் வேர்ல்ட் தமிழ் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டு வந்துரும். பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாகை வளர்க்க ஆசைப்படிய ஒரு ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்கு நல்ல ஒரு ஃபுட்டு நல்ல வேக்சினேஷன் டிவார்மிங் இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அது மட்டும் போதாது, வேற இனி நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அதனால நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாகை நீங்கள் வளர்க்காதீங்க, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது. வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் டாக் வளர்க்குறவங்க பண்ணுற ஒரு முக்கியமான 3 தப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா டாகை நம்ம சோஷியலைசேஷன் பண்ணாமல் இருக்கிறதா முதல் தப்பு. அது எந்த மாதிரி நம்ம சோஷியலைசேஷன் பண்ணணும்னா டாகை நம்ம காலையில் மார்னிங் வாக்கிங் எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா ஈவினிங் வாக்கிங் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் உள்ள பக்கத்து வீட்டில் உள்ளவங்க யாருன்னு எழுதிட்டு டாகுக்கு தெரிய வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ளவங்க யார், நம்ம டாகோட உண்மையான ஓனர் யார், இது மாதிரிகளெல்லாம் நம்ம டாகுக்கு நம்ம தெரிய வைக்கிறது தான் ஒரு சோஷியலைசேஷன் சொல்லியது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகள் யார், அது மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னு எழுதிட்டு நம்ம டாக்கு எல்லாமே புரிய வைக்கணும். புரிய வைச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு டாகை நம்ம கரெக்டாக நம்ம சோஷியலைசேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அது மாதிரி டாகுக்கு ஒரு கண்டிப்பாக கம்பல்சரியாட்டு ஒரு நெய்ம் வைக்கணும். எப்போவுமே அந்த நெய்மை வச்சு நம்ம கூடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு பெட் ஓனர் என்ன பண்ணணும்னா டாகை கூட நம்ம டெய்லி 1 hour இல்லைன்னா 2 hour கண்டிப்பாட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது கூட ரொம்ப ஜாலியாட்டு விளையாடணும். டாகுக்கு ஏதாவது சின்ன சின்ன ட்ரைனிங்கள் எல்லாம் கொடுக்கணும். அது மாதிரி டாகுக்கு ஃபுட்டு கொடுக்கும்போது எப்போவுமே பக்கத்தில் இருந்துட்டு ஃபுட்டு கொடுக்கணும். இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நம்ம செய்யும்போது டாகுக்கு யார் ஓனர் யார் ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னு எழுதிட்டு டாகுக்கு தெரிஞ்சுக்கிடக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி டாகுக்கு நம்ம சோஷியலைசேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஓனர் ஒரு டாக் வளர்க்குறவங்க ரெண்டாவது பண்ணிய ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா அவங்க ஒரு டாகை நம்ம சின்னதுலேண்டே எடுக்காமல் பெரிய டாக் 2 வயசு 3 வயசான ஒரு டாகை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வளர்க்குறது தான் மிகப்பெரிய தப்பு. அது என்னென்னா அந்த டாகோட ஃபஸ்ட்டு ஓனரை வீட்டிலையா இருந்தாலும் அந்த ஃபேமிலியாக இருந்தாலும் அது எந்த மாதிரி வளர்ந்துன்னு எழுதிட்டு யாருக்குமே தெரியாமல் இருக்கும். அங்கே உள்ள அந்த ஓனருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சிச்சுவேஷனில் டாக் எப்படி வளர்ந்துன்னு எழுதிட்டு தெரியாமல் இருக்கும். இங்கே வந்த பின்னாடி அதோட சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி சமயங்களில் வரும்போது டாக் நல்ல டிப்ரெஷன் இருக்க உள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிப்ரெஷன் ஆகும்போது இங்கே உள்ள இந்த ஓனரை கடிக்க உள்ள நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே டாக் நம்ம வாங்கி வளர்க்குறோம்னா சின்னதில் பப்பிலேருந்து வாங்கி வளர்க்குறது ரொம்ப நல்லது. நம்ம பண்ணிய 3வது தவறு என்னன்னா டாக் நம்ம ஃபிசிக்கல் ஆட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. ஃபிசிக்கல் ஆட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆட்டு நம்ம டாக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம கம்பெடுத்து அடிப்போம், இல்லைன்னா செருப்படுத்து அடிப்போம். இந்த மாதிரி சமயங்களில் டாக் எந்த சமயம் ஒன்று போல இருக்காது. ஏதாவது ஒரு டைமில் டாக் ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷனில் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆடு மாடு கோழிகள் இதெல்லாம் பார்த்து ஏதாவது ஒரு அக்ரெஷன் மூட்டில் இருக்குது. அந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் நம்ம இது மாதிரி ஃபிசிக்கல் ஆட்டு நம்ம டாக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அது டாக்கு ஓனரையே கடிக்கக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டாக்கை கூட நம்ம எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணுமோ அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா டாக் எப்போவுமே நம்ம கூட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவே இருக்கும். அல்லாமல் நம்ம எப்போவுமே டாகை நம்ம திட்டிட்டும் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துன்னா டாக் நம்மளை கடிக்கக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டாகை எந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலில் வைக்கணுமோ அந்த மாதிரி டாகை கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டாக் எதனால எல்லாம் அக்ரெஷன் ஆகக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 3 டிப்ஸை பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விதங்கள்ல எல்லாம் டாக் டிப்ரெஷன்ல ஆகி ஓனரை கடிக்கக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இனி மேலும் போக உள்ள வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வளர்க்குற உங்கள் வீட்டில் உள்ள டாக் இது மாதிரி ஏதாவது ஒரு டைமில் அக்ரெஷன் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.